ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது தோட்டக்கலைகள் பற்றிய வினா விடைகள் தான். பின்வரும் எந்த மாநிலம் இந்தியாவின் தேயிலையை அதிகம் உற்பத்தி செய்கிறது? பதில் அசாம். விளக்கம்: உலகிலேயே அதிக அளவில் தேயிலை உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மொத்த தேயிலையில் தோராயமாக 52% அசாம் மாநிலத்திலிருந்து வருகிறது. தேயிலை உற்பத்தி செய்யும் மாநிலங்களின் பட்டியலில் மேற்கு வங்காளம் 2வது இடத்தில் உள்ளது. தேயிலை உற்பத்தி செய்யும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 3வது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பின்வரும் தோட்டப்பயிர்களில் எது தேவைக்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது? பதில் தேநீர். விளக்கம்: சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகில் தேயிலை உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. தேயிலை ஏற்றுமதியில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. அசாமின் பிராக் பள்ளத்தாக்கு எந்த பயிர் சாகுபடிக்கு பெயர் பெற்றது? பதில் கரும்பு. விளக்கம்: பராக் பள்ளத்தாக்கு இந்திய மாநிலமான அசாமின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. அசாமின் பராக் பள்ளத்தாக்கில் உள்ள கச்சார் மற்றும் கரீம்கஞ்ச் மாவட்டங்களில் கரும்பு விளையும் பகுதிகளின் மண் வண்டல் மண் முதல் களிமண் வரையிலான மண்ணை கொண்டுள்ளது. பின்வரும் எந்த இந்திய மாநிலம் ரப்பர் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது? பதில் கேரளா. விளக்கம்: உலகிலேயே அதிக ரப்பர் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இந்தியாவில் ரப்பர் உற்பத்தியில் கேரளா முதலிடத்தில் உள்ளது. 60,000 ஹெக்டேர் நிலம் இப்போது ரப்பர் சாகுபடியின் கீழ் உள்ளது. மேலும் அடுத்த 5 ஆண்டுகளில் திரவ தங்கம் சாகுபடியின் பரப்பளவு இரட்டிப்பாகும். பின்வரும் எந்த இந்திய மாநிலம் கார்டன் ஆஃப் மசாலா என்று அழைக்கப்படுகிறது? கேரளா. விளக்கம்: கேரளா இந்தியாவின் மசாலா தோட்டம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஏனெனில் இது பல்வேறு வகையான மசாலா பொருட்களை கொண்டுள்ளது மற்றும் உலகம் முழுவதும் பிரபலமானது. கருப்பு மிளகு, லவங்கப்பட்டை, மஞ்சள், ஏலக்காய், இஞ்சி மற்றும் ஜாதிக்காய் ஆகியவை கேரளாவில் விளையும் முக்கிய மசாலா பொருட்களாகும். பசுமை தங்க புரட்சி டேஸுடன் தொடர்புடையது? மூங்கில். விளக்கம்: பச்சை தங்கம் புரட்சி என்பது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு குவாண்டம் ஜம்பை கொண்டுவர மூங்கிலின் ஊக்குவித்தல் மற்றும் வர்த்தகத்திற்கு வழங்கப்பட்ட பெயர். தேயிலை தோட்டத்திற்கு டேஸ் மழை தேவை? (150 to 250 சென்டிமீட்டர்). விளக்கம்: உலகில் தேயிலையின் மிகப்பெரிய உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளர் இந்தியா. தேயிலை உற்பத்தி மற்றும் வளர்ச்சிக்கு ஏற்ற தட்பவெப்ப நிலைகள் பின்வருமாறு: வெப்பநிலை -21 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை மற்றும் 150 to 250 சென்டிமீட்டர் மழை. வளமான டேஸ் மற்றும் சாதகமான வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவு காரணமாக
கங்கை டெல்டா பகுதி சணல் சாகுபடிக்கு ஏற்றது. வண்டல் மண். விளக்கம். சணல் ஒரு முக்கியமான இயற்கை நார். உலகளாவிய சணல் சாகுபடியில் கங்கை டெல்டாவின் பங்கு சுமார் 85% பங்களிக்கிறது. வளமான வண்டல் மண் மற்றும் சாதகமான வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவு காரணமாக கங்கை டெல்டா பகுதி சணல் சாகுபடிக்கு ஏற்றது.